உங்களுடைய ஃபேமஸ் டைலாக் ஒன்று இருக்கு, எனக்கு எதுக்கு பாராட்டு விழா அப்படின்னு. ஆனாலும் நீங்க பாராட்டு விழால தான் இருக்கோம் நம்ம. அதான் நிச்சயமாக நீங்க சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமாவத்தில் அடியெடுத்து வைத்த ஆண்டு இந்த உலகத்தில் அடியெடுத்து வச்சவர் தான் விஜய் ஆண்டனி. அவர் ஏப்ரலில் சினிமாவுக்கு வந்தார், இவர் ஜூலையில் இந்த உலகத்தில் அடியெடுத்து வைத்தார். கரெக்டாக 30 ஆண்டுகள் இசையமைப்பாளர், 37வது ஆண்டு கதாநாயகன். இன்னைக்கு 25 திரைப்படங்களை நிறைவு பண்ணியிருக்காருன்னா சாதாரண சாதனை இல்லை, நிஜமாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா விஜய் ஆண்டனியுடைய உழைப்பு மட்டுமே. அவரை பொறுத்த வரைக்கும் நன்றி, அவங்களாவது கைத்தட்டு, நான் அதுக்காக என்ன ஒருத்தரை பாராட்டும் போது நீங்கள் கைத்தட்டுறது என்ன, என்ன உற்சாகப்படுத்துறது இல்லை. யாரை நான் பாராட்டுகிறேனோ அவர் அது உரியவர் அப்படின்றத உறுதிப்படுத்துறது தான். அப்போவாது கைத்தட்டணுமா இல்லை சார்? அவங்க வந்ததுலேருந்து கை தட்டிட்டு மட்டும் தான் சார் இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பல இசையமைப்பாளர்கிட்ட இசையை கற்றுக்கிட்டு வரல, இசையமைப்பாளரானார். நடிப்பு பயிற்சிக்கெல்லாம் போய் நடிகராக ஆனால் நடிகரானார். இது எல்லாத்துலேயுமே சாதனை. அதாவது ஒரு இசையமைப்பாளராக சாதாரணமாக நிற்கிற பல வெற்றி பாடல்களை கொடுத்துருக்காரு. ஒரு நடிகராக பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் தான் ஒரு நல்ல இயக்குனர் என்பதையும் நிரூபித்திருக்கிறார். இப்படி பல தடங்களில் வெற்றி பெறுவது அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அதையெல்லாம் சாதிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சொன்னார்லே அது மாதிரி எந்த விஷயமானாலும் அதை முனைப்போடு செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த உழைப்பு தான். அந்த உழைப்பு தான் அவரை பார்க்கும்போது நிஜமாகவே பிரமிக்க வைக்கிறது. விஜய் ஆண்டனி மாதிரி விமர்சனங்களை எதிர்கொண்டு வந்தவர்கள் ரொம்ப சொற்பமாக தான் இருப்பாங்க. அந்த அளவு விமர்சனங்களை எதிர்கொண்டவர். பல பேர் அவர்கிட்ட நேரடியாகவே உங்களுக்கு நடிக்க வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பார்த்து ஆத்திரப்பட்டதே இல்லை விஜய் ஆண்டனி. நான் நடிப்பேன் உங்ககிட்ட எப்போ சொன்னேன், நான் நல்ல நடிகர் உங்ககிட்ட எப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவர் நல்ல நடிகர் என்பதை அவங்க வாயாலேயே ஒரு காலகட்டத்தில் சொல்ல வைத்தது தான் அவருடைய சாமர்த்தியமாக. ஒருத்தருக்கு பதிலாக இருக்கணும். நான் நல்ல நடிகர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட நீ என்ன நல்ல நடிகர்னு ஒன்று சொந்த வைக்கிறன்றது இருக்குல்ல, அந்த கன்விக்ஷன் இருக்குல்ல, அந்த கன்விக்ஷன் தான் ரொம்ப பாராட்டு. இது மாதிரி விஷயத்தை தான் நம்ம ஒரு அதாவது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போனோம்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா விஜய் ஆண்டனி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரோ அதை செய்யணும். அதுதான் முக்கியம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய 25வது படத்தை மிக அழகான ஒரு நல்ல ஒரு இயக்குநருக்கு ஒப்படைச்சிருக்காரு. அருண் பிரபு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா தன்னுடைய முதல் படத்திலேயே தான் யார் அப்படின்ற முத்திரையை அழுத்தமாக பதித்த இயக்குனர் அருண் பிரபு. இந்த மேடை எனக்கு ஒரு வகையில் சொந்தமான மேடை. என்னென்னா, நான் விஜய் ஆண்டனி ஃபங்க்ஷனில் முதல் முறையாக பேசியது சலீம் விழாவில். சலீம் படத்தை இயக்கியவர் பாரதி ராஜா என்ற பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர். படத்துக்கு நிர்மல்குமார் பேர் வச்சிருந்தார். அவர் அப்படி விருதுக்கு பெறார். அவர் அந்த படத்தை இயக்குனர் அப்படின்னா அந்த மேடைக்கு வந்தேன். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் என்னுடைய கனெக்ஷன் என்னன்னா, எங்களுடைய படத்தில் நடித்த கண்ணன் இந்த படத்தில் காதல் ஓய்வு படத்தினுடைய கதாநாயகனான கண்ணன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வச்சிருக்காரு. அதனால இந்த படத்தோடு எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. என் ஆஃபீஸில் நான் வெளில கிளம்பி வரும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க ஆஃபீஸில். என்ன சார் வேறு ஏதாவது இன்டர்வியூ இன்னைக்கு மதியம் ஒரு இன்டர்வியூ இருக்குது, திரும்ப ஒரு இன்டர்வியூ பண்ண போகிறீங்கன்னா? இல்லை விஜய் ஆண்டனியுடைய வெற்றி திருமணம் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் சார். அந்த படத்துடைய பேர் சக்தி திருமணம். என்னை பொறுத்தவரை விஜய் ஆண்டனியை நான் வெற்றி திருமணமாக தான் பார்க்குறேன். வாழ்த்துக்கு விஜய் ஆண்டனி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சார். எஸ், ராதா மேடம் அதே மாதிரி டயனா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்காக ஒரு வரையில் உங்களுடைய பயணம் with விஜய் ஆண்டனி சார் தெரிஞ்சுக்கலாமா? குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். வணக்கம் ப்ரெஸ் மீடியா, இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ப்ரெஸ் இல்லாமல் நாங்கள் இல்லை, எங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை. இந்த விழாவோட ஹீரோ மிஸ்டர் விஜய் ஆண்டனி சார், குட் ஈவினிங் சார். டைரக்டர் அருண் பிரபு சார், உங்களை பற்றி சார் இன்டர்வியூவில் சொன்னப்போ தான் நான் உங்களை பற்றி கேட்டிருக்கேன். நான் உங்களை பார்த்ததில்லை, இங்கே தான் பார்க்குறேன். சார் உங்களை பயங்கரமாக ரசிப்பார். அந்த இன்டர்வியூலேயே அவர் சொல்லியிருப்பார், நீங்கள் ஸ்டூடெண்ட் மாதிரியே பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவார். பட் உண்மையிலே நீங்கள் அப்படி தான் சார் நடந்துக்கிறீங்க. அண்ட் அடுத்தது சக்தி திருமகன் பற்றி பேச வரேன். இந்த டைட்டில் யார் டிசைட் பண்ணாங்க சார்? நீங்கள் தான் பண்ணீங்களா?
சூப்பர் சார். அது ஆக்சுவலி வந்துட்டு சக்தி திருமகன் வந்து ஆப்டான வேர்ட் வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு தான் பொருந்தும். சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். த ஹோல் இண்டஸ்ட்ரி வந்து this credit award it goes to only for you, only Vijay Antony sir. And என்ன சொல்றதுன்னா எங்கேயோ வந்து நீங்கள் நாகர்கோயிலில் படித்து வளர்ந்து சென்னைக்கு வந்து தமிழில் அந்த இண்டஸ்ட்ரியில் வரணும்னு ஆசைப்பட்டு அது எப்படி சார்? அது நீங்கள் சவுண்ட் இன்ஜினியராக இருந்து அடுத்தது அப்படியே ஒரு ஆக்டர் ஆகி மியூசிக் டைரக்டர் ஆகி அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு சிம்மாசனத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? இதில் எவ்வளோ பேருக்கு லைஃப் கொடுக்குறீங்க தெரியுமா சார்? இதில் எவ்வளோ பேரோட லைஃப் அடங்கியிருக்கு தெரியுமா? எங்கெங்கேயோ இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ஒளியேற்றி வச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து இது நிறைய பண்ணணும். இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கே இது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்குறப்ப இந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் அந்த கம்பெனிலேருந்து மூவிஸ் வரப்போ நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போய் பார்ப்போம். அது வந்து ஒரு ஸ்பெஷலான மூவியாக இருக்கும். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி சாரோட படம் வெளியே வந்தாலே ஒரு வித்தியாசமாக இருக்கும். நிறைய படம் சொல்லாமலே அந்த மாதிரி அவர் சார் வந்து நிறைய வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு புது டைரக்டர்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து நான் உங்களுடைய பேனராக தான் சார் அதை பார்க்குறேன். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் அப்படின்றது வந்து நிறைய பேரோட வாழ்க்கை உருவாகுது, நிறைய டேரக்டர்ஸ் உருவாகிறாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் உருவாகிறாங்க. இன்னைக்கு இருக்கிற கட்டத்தில் வந்து தயாரிப்பாளர்கள் வந்துட்டு இந்த ஸ்டார் காஸ்ட் போட்டால் தான் வந்துட்டு நம்ம சம்பாதிக்க முடியும், இந்த டேரக்டரை போட்டால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இருக்கிற அந்த ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் வந்து எட்ரா வண்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேரக்டர் உருவாக்குறீங்க பார்த்தீங்களா? ஹேட்ஸ் ஆஃப் டு யூ விஜய் ஆண்டனி சார். சீரியஸ்லி இந்த டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் இங்கே இருக்கிற அவங்க சார்பாக வந்துட்டு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் இது அவங்க ஃபேமிலிக்கு அது கொடுக்குற சந்தோஷம், அது அவங்களோட வாழ்க்கை. அண்ட் நிறைய ஹீரோயின்ஸ் 2 பேருமே ரொம்ப அழகாக இருக்கீங்க. சீரியஸ்லி யூ போத் ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல். அண்ட் நீங்கள் எப்போவுமே சாருக்கு வந்து லைஃப் லாங் கடமைப்பட்டிருக்கணும். பிகாஸ் விஜய் ஆண்டனி சாரோடைய பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது வந்து யுவர் பிளெஸ்ஸிங் சார். நீங்கள் நான் ஹீரோயினாக பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு ஃபீல்டில் வந்துருக்கீங்க. ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் கேரக்டராக வந்து நான் நிறைய படம் பண்ணணும். அண்ட் சார் வந்துட்டு இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க என்ன படம் பண்ணியிருக்காங்க, அவங்க பாஸ்ட் என்ன, ஹிஸ்ட்ரி என்ன, சரித்திரம் என்னன்னு தெரிஞ்சு தான் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற இந்த தருணத்தில், இந்த காலகட்டத்தில் போடுறா பார்க்கலாம் வரட்டோண்டா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்குறதுல வந்து வல்லல் எங்கள் விஜய் ஆண்டனி சார். ஸோ இந்த மாதிரி மனசு எவ்வளோ பேருக்கு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து விதிவிலக்காக இருக்கிறது எங்கள் விஜய் ஆண்டனி சார் தான். சார் உங்ககிட்ட வந்து ஜென்டில்மேன், ஹம்பிள்னஸ் அண்ட் சக்ஸஸ் உங்கள் கூடவே பிறந்தது சார். ஸோ இது எப்பவுமே உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் பல வெற்றி படங்களை கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் யோர் ஜில் சாங் நீங்கள் சூப்பராக பாடினீங்க சார். எனக்கு உங்களுடைய நகை சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த முருகர் சாங் அந்த எப்படி சக்ஸஸாக ஓடிச்சோ இந்த சாங் அதே ஹிட் அண்ட் அதே சக்ஸஸ் கொடுக்கும். யூ ஜஸ்ட் நோட் மை வேர்ட், திஸ் சாங் வில் பி அ சூப்பர் டூப்பர் ஹிட் இன் திஸ் மூவி. And your music was awesome sir in this movie. And அடுத்த ஒரு சிங்கர் வந்து உருவாயிருக்காரு விஜய் ஆண்டனி சார் மூலியமா. தேங்க்யூ சார். இப்படி நீங்கள் பல பேரை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறீங்க சார். நீங்கள் வந்து ஒரு தாயா தந்தையா எல்லாத்துக்கும் உருவாக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். சக்தி திருமகன் இது ரியலாகவே ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. நீங்கள் 25th, 50th, 100 நீங்கள் நிறைய படங்கள் பண்ணிகிட்டே போகணும் சார். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். நீங்கள் இவ்வளோ பேசுறீங்கன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஆமாம், சுந்தரா டிராவல்ஸ் படத்துல இவ்வளோ டைலாக் இல்லாமல் வருது. இந்த அளவுக்கு வந்து பேசிட்டாங்க. எனக்கே பதட்டம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டேஜ் அவங்க எடுத்து பார்க்கணும், தொகுப்பாளரா மாறிடுவாங்களோன்னு நினைச்சேன். ரொம்ப நல்லா பண்றாங்க. சூப்பர் மேம். மனசுல இருக்கிறது சொல்லணும். அண்ட் சசி சார் சொல்லணும். விஜய் ஆண்டனி சாரோடைய ஹிஸ்டரியில வந்துட்டு பிச்சைக்காரன் ஒரு சக்சஸ் மூவி அவர் லைஃப்ல கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய பேர் வந்து சார் நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி நிறைய உங்களை பற்றி கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த விஷயத்தில் சேம் தேங்க்ஸ் நானும் சொல்லிக்க வருவேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மேடையாகவும் இது மாறிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ராடா அவர்களே எங்களுக்காக ஒரு இது வார்த்தைகளை பார்த்து விஜய் ஆண்டனி சார். குட் ஈவினிங் எவ்ரிவன். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஈவென்ட்க்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு. Celebrating Vijay Antony sir, he is a man to be celebrated every day. So 25th Silver Jubilee film sir, கண்டிப்பா இது ஒரு பெரிய பிளாக்பஸ்டர் படமா இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தேன், வெரி ப்ராமிசிங் பொலிட்டிக்கல் த்ரில்லர்.
மேம் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய டேலண்ட்ஸ் நீங்கள் வந்து டெபியூவாக இருந்தாலும் சரி, படம் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஜஸ்ட் அவங்க டேலண்ட்டை மட்டும் நம்பி நீங்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஃபார் தட் இந்த அதில் எனக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க அண்ணாதுரையில். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ வில் பி ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் சக்தி திருமகன் வந்து ஒரு ஃபேன் கேர்லாக நான் உங்களுக்கு சொல்லணும். செப்டம்பர் 19th என் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மேடம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட் டு த என்டையர் டீம். அருண் சார், ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே ஒரு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ ஸோ மச். நீங்க நீண்ட நாள் அவரோட பயணிச்சிருக்கிறீங்க. ஸோ நீங்க சொல்லுங்க இந்த தருணம் எவ்வளவு ஸ்பெஷல் அண்ட் அவரை பத்தி நீங்க எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். பல மேடைகளை பார்த்தாச்சு. நான் விஜய் ஆண்டனியுடைய ஒரு நண்பரா நான் பல தடவை பேசியிருக்கேன். அதில் பேசின விஷயங்களை நான் மறுபடியும் பேச விரும்பல. அதே நேரத்தில் நான் கவர் பண்ணணும்னு நினைச்ச நிறைய விஷயங்கள், எனக்கு மட்டும் தெரியும்னு நினைச்ச நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இந்த அரங்கில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் அழகா வந்து பேசியிருக்காங்க. அப்போ விஜய் ஆண்டனி எத்தனை பேர் சம்பாதிச்சிருக்காரு, அவர் வந்து என்ன ஹைட்டை வந்து ரீச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நீங்க எல்லாரும் பேசுறத வச்சு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். 2-3 விஷயங்கள் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒன்று, நான் வந்து ஒரு மருத்துவராக இருந்தாலும் நான் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முதல் காரணம் விஜய் ஆண்டனி. ஸோ எங்களுக்குள்ள நட்பு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா என் மேலே அவர் ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாரு. அவர் சொன்னதை நான் சீரியஸாக எடுத்திருப்பேங்கிறத நீங்கள் யோசிக்கலாம். 2வது, நம்மளாம் சின்ன வயசுல இருக்கும்போது படங்கள், கதைகள், பாட புஸ்தகங்கள் இது எல்லாத்தையும் சொல்லி தராங்க. பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, நீங்க வந்து எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும், திருடக்கூடாது. இதெல்லாம் நம்ம வந்து வளரும் போது நம்ம கடந்து வர்ற பல விஷயங்கள்னால, சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால, சில நேரங்களில் சரியா வளர்க்கப்படாததுனால இந்த தப்புகளை தான் நம்மளே செஞ்சிடறோம். இன்னைக்கு நம்ம வளர்ந்து நிற்கும் போது நம்மளை சுத்தி இருந்து பார்க்கும்போது என்னடா எவனை பார்த்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி வச்சிருக்கான், யார்கிட்ட பேசுறதுக்குமே பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற இந்த உலகத்துல சின்ன வயசுல எப்படி வளரணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி வளர்ந்து நிற்கிற ஒரு ஆள் விஜய் ஆண்டனி. அதுக்கு விஜய் ஆண்டனியுடைய தாயார், விஜய் ஆண்டனியுடைய மனைவி பாத்திமா, இவங்க எல்லாருக்குமே பங்கு இருக்கு. தட் இஸ் வை யூ ஆர் டிஃபரண்ட் விஜய் ஆண்டனி. 3வது ஒரு விஷயம், விஜய் ஆண்டனியுடைய முக்கிய வளர்ச்சிக்கு காரணம் அவர் வேற யாரையும் போட்டியா நினைக்கிறது கிடையாது. அவரை மட்டுமே போட்டியா நினைக்கிறாரு. தன்னையே வந்து ஓவர்டேக் பண்ணணும், தன்னையே பெட்டர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒருத்தங்கிட்ட ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்டாங்களாம், உங்களுடைய படைப்பிலேயே பெஸ்ட் படைப்பு என்னது அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் பதில் சொன்னாங்க, என்னுடைய அடுத்ததுன்னு. அதுதான் விஜய் ஆண்டனி. அந்த அடுத்ததுதான் சக்தி திருமகன். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம். அமெரிக்காவில் வந்து கரண்ட் போச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு கால் பண்ணுவாங்களாம். யூகேல கரண்ட் போச்சுன்னா ஃபியூஸ் போயிருக்கான்னு பார்ப்பாங்களாம். நம்ம ஊர்ல கரண்ட் போச்சுன்னா இமீடியட்டா பக்கத்து வீட்டுல எட்டி பார்த்து அங்கும் கரண்ட் இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி பக்கத்து வீடை எட்டி பார்க்காத தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு ஒரு நேர்கோட்டுல தன்னை மட்டுமே நம்பி தன்னை மட்டுமே உழைக்கிற விஜய் ஆண்டனிக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா விஜய் ஆண்டனி அப்படிங்கிற அந்த வீட்டுக்கு, விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனுக்கு விஜய் ஆண்டனி தான் டேலண்ட், விஜய் ஆண்டனி தான் ஓனர், விஜய் ஆண்டனி தான் பிளம்பர், விஜய் ஆண்டனி தான் கார்பெண்டர், விஜய் ஆண்டனி தான் எலக்ட்ரிசியன். Multi-faceted personality. All the best, Vijay Antony. I am proud of you. Thank you. Thank you so much, Manan sir. And எங்களோட இணைஞ்ச I would like to welcome another person, சித்ரா லக்ஷ்மணன் சார். எங்க இருந்தாலும் எங்களுக்காக மேடைக்கு வரணும். ப்ளீஸ் சித்ரா சார், நீங்க வரணும் நிச்சயமாக மேடைக்கு. இந்த தருணத்தை நீங்க இல்லாம எங்களுக்கு நிறைவாக இருக்காது. ப்ளீஸ்.